ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கார்ட்போர்ட் வச்சு ஒரு மினி ஹோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. கார்ட்போர்டும் அதே டைம் A4 பேப்பர் இருந்ததுன்னா இது நீங்கள் பண்ணிடலாம். ஈஸியான மெஷர்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் நான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சைடு வந்து 40 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து 60 சென்டிமீட்டர். 40x60 இது வந்து நம்ம ஹோமோட பேக் சைடில் வைக்கிறதுக்காக எடுக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சைடு வந்து 60 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து 15 சென்டிமீட்டர். 15x60 இது வந்து 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 40x60 எடுத்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் மார்க் பண்ணி லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஹோம் மாதிரி இருக்கணுங்கிறதுனால நான் மேலே ஹோம் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பேப்பர் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேக் சைடுங்கிறதுனால இதில் மட்டும் வால்பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அப்படியே நம்ம எடுத்துட்டு பீல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு அப்படியே மேலேருந்து ஒட்டிகிட்டே வந்தீங்கன்னா உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் தங்காமல் அழகாக வந்து வந்துடும். இது இல்லைனா நீங்கள் நார்மல் A4 பேப்பர்லேயே நீங்கள் இந்த மேலே கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கில் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா கார்ட்போர்ட்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் A4 பேப்பர் உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் கட் பண்ணி ஒட்டிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் வேணுங்கிற இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கார்ட்போர்டையும் நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம பாதி முடிச்சிட்டோம். இப்போது நடுவில் வந்து நம்ம பார்ட்டிஷன்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எங்கே ஸ்டிக் பண்ணிருக்கீங்களோ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் கீழே மேலே 2யும் மெஷர் பண்ணி கார்ட்போர்டை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ கட் பண்ண கார்ட்போர்டை எடுத்துட்டு நம்ம அப்படியே பேப்பரை ரேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கணுங்கிறதுக்காக சென்டர்ல நம்ம அப்படியே ஒரு டோர் மாதிரி அப்படியே ட்ரா பண்ணி அந்த போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம ஸ்டேர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நீங்க கார்ட்போர்ட்ல பண்ணீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். வந்து பேப்பர்ல வந்து பண்ணி காட்டுறேன். A4 பேப்பரை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு, திரும்பவும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கார்ட்போர்ட்லயும் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து ஈஸியா முடிஞ்சிரும். அதனால நான் வந்து A4 பேப்பர்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண பேப்பரை ஒரு எட்ஜ்ல இருந்து
நம்ம ஃபோல்டு பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடுல ஃபோல்ட் பண்ணிட்டு, திருப்பி ஆப்போசிட் சைடுல ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த மாரி நம்ம இந்த பேப்பர் ஃபுல்லாவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படி ஸ்டேர்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இத அப்படியே நம்ம அதில ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் டபுள் சைடட் டேப் எடுத்து நான் வந்து மேல கொஞ்சமா, அதேபோல கீழ கொஞ்சமா வந்து நான் இத ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக் பண்ணிட்டு, நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டேர்ஸ அப்படியே மேலேயும் கீழயும் ஒட்டி விட்டுக்கலாம். 4 15x60 பீஸ்ல ஒரு இடத்துல மட்டும் 10 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 10x10. அப்பதான் நீங்க இந்த இடத்துல ஸ்டேர்ஸ் வைக்க முடியும். இது வேண்டான்னா, நீங்க இந்த ஸ்டேர் பீஸே நீங்க எடுத்துட்டு, அப்படியே வந்து அந்த கார்ட்போர்ட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. என்னோட பாப்பாவோட ஒரு ஹோம் இருக்க மாரி ஒரு டாய் இருந்தது. அந்த ஹோம் எல்லாம் வந்து ஃபுல்லா உடைஞ்சிருச்சு. அ இந்த செட் மட்டும் பத்திரமா வச்சிருக்காங்க. அத வந்து இதுல யூஸ் பண்ணிக்க போறோம். இது வந்து பெட்ரூம் செட்டு, அதேபோல லிவிங் ரூம் செட், கிச்சன் செட், பாத்ரூம் செட் அந்த மாதிரி செட்டா ஒரே ஹோம் இதோட வந்திருந்தது. அத வந்து நாங்க இந்த ஹோம்ல வந்து செட் பண்ணிக்கிறோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அடுத்த வீடியோல நம்ம சேனல்ல நடக்க போற ஃபர்ஸ்ட்டு கிவ் அவேக்குண்டான அப்டேட் வந்து நான் குடுக்க போறேன். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க ஃபோட்டோஸோ இல்ல வீடியோஸோ எனக்கு மெயில் பண்ணி விடுங்க. மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.